எங்களுடன் இணைந்து உங்கள் வணிகத்தை மேம்படுத்துங்கள். ஆயிரக்கானோரை சென்றடைய இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. வணக்கம். நான் வாழ்ந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டம் தான் மேடம் பண்றேன். நல்லா இல்ல மேடம் என் வாழ்க்கையில. அரே நீ அப்பா என்னாச்சுமா? என்ன பேர் உங்களுக்கு? ராதிகா மேடம். ஏன் இங்க வந்தீங்கம்மா? என் வீட்டுக்கார குடிச்சிட்டு அடிக்கிறது, பல்ல உடைக்கிறது, எனக்கு சொந்தம் யாருமே இல்ல மேடம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்பா அம்மா இல்லையா? அம்மா இருக்கிறாங்க மேடம். அம்மா கிட்டே தப்பா தொடர்பு பார்த்தேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? பேசுறத நிப்பாட்டிட்டேன் மேடம். யாரும் உதவி இல்ல மேடம். அனாதை நாய் மேடம். அடிச்சா கூட கேட்காது. அண்ணன் தம்பி யாரும் இல்லையா? அம்மா வந்து இது மாதிரி சொன்னா நீ செத்துட்டேன். எனக்கு நீ தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டா மேடம். காமா அங்க கொஞ்சம் தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாங்க மேடம். பெரியவங்களா பார்த்து பண்ணிட்டு ஒரு 6 மாசம் என்னவோதான் மேடம் நான் வாழ்ந்தவங்க கூட. நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க அமைதியாவே வரீங்களா ஐயா? அது வந்து கோவிலுக்கு சேர்ந்துச்சு அந்த வீடு, அதனால நீங்க காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க மேடம். ஆனா அந்த வாழ்க்கை நல்லா இருந்தது மேடம். என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க மேடம். எனக்கு குழந்தை இல்ல மேடம். வாழல சரியா. இல்ல புரியல. இவங்க என்ன பண்ணாங்க, அம்மா வீட்டுல விட்டுட்டு நானு காசு ரெடி பண்ணி நான் அட்வான்ஸ் கொடுத்து நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க மேடம். அதோட போனும் பண்ணல, வருவும் இல்ல மேடம். திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு போய் வந்தாங்க மேடம். வந்து நான் வீட பார்த்து கூட்டிட்டு போறேன், இப்போதைக்கு 18,000 ரூபாய் தான் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அம்மா அதுக்கு அடிச்சாங்க. என்னடா என்ன குடும்பம் பண்ற, என்ன ஒரு பொண்ணை கட்டிட்டு இது மாதிரி ஆனானே எங்க வீட்டுல விடுறதுக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஐயோ இல்ல ஆண்டி. அந்த பொண்ணும் எல்லாரும் கேட்க மாட்டாங்களா? குழந்தை இல்லையா, குட்டி இல்லையா கேட்க மாட்டாங்களா? ஒண்ணு குடும்பம் பண்ணது வந்து பொண்ணை கட்டணும். இது மாதிரி எங்க வீட்டுல விடுறதுக்கு எது அவங்க வீட்டுல யாரும் இல்லையா? அவங்க வீட்டுல அப்பா மட்டும் மேடம். அப்பா அக்கா இருக்கிறாங்க, அத்தைங்க எல்லாம் வந்தாங்க மேடம் கல்யாணத்துக்கு. அம்மா இறந்துட்டாங்க மேடம். ஆனா நல்ல கேரக்டர் மேடம். ஆரம்பமே அலக்களிப்பா இருக்கு. என்ன வேலை பண்றாரு? அவங்க வந்து இந்த மூட்டை தூக்குறது, மாவு அதெல்லாம் பேக்கிங் பண்ற வேலை மேடம் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க அதோட வரல மேடம். திருப்பி போனவங்க வரவே இல்ல மேடம். என்னங்க ஒரு தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு நாங்களும் கமிஷனர் ஆபீஸ் போகணும், நான் அவங்க கூட வாழணும்னு போனேன் மேடம். ஏன்னா அவங்களோட சேர்த்து வைங்க. இது மாதிரி போனவங்க வரல. அக்கா எல்லாம் சொன்னாங்க வேண்டாம், நாங்களா பார்த்து தானே கல்யாணம் பண்ணோம், அந்த வாழ்க்கை உனக்கு வேணாம் ராதிகா, விட்டு போனவன் போட்டும், வேலைக்கு போ, நல்லவனா பார்த்து முடியும். இல்லக்கா எனக்கு அவங்க கூட சேர்த்து வைங்க. நினைச்சேன் திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. நான் அவன் கூட வாழணும் சொல்லி அத்தை கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்லி அம்மாவும் அப்பாவும் கூட வேண்டாம். நாங்க யார் அக்கா? உங்களுக்கு அக்கா இருக்காங்க? அக்கா வந்து பெரியப்பா பொண்ணுங்க மேடம். அவங்களாம் கூட வேலை செய்யணுங்க மேடம். அவங்க மூலியமா தான் அந்த மாப்பிள்ளைய பார்த்து கட்டினாங்க மேடம். எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க அந்த பையன் போய் கேட்க வேண்டியதானே? அவங்க எல்லாம் அப்பப்போ விட்டுட்டு ஓடுறானே, நாங்க எத்தனை வாட்டி உன் பிரச்சனைக்கு வருது, அதனால வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க மேடம். குழந்தை இல்ல, குழந்தைய கொடுத்துட்டு எங்க போயிட்டானே என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. ஓகே ப்ளீஸ் டோன்ட் டூ. நான் வேணும் தான் சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல எல்லாம் மனு கொடுத்தேன் மேடம். வரவே இல்ல மேடம். நான் கயிறு எல்லாம் போட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு இந்த அண்ணா நகர்ல மேடம் டைலர் வேலைக்கு போவேன் மேடம். இதுமாதிரி குழந்தை இல்லையே, நீ எதுக்கடி குங்குமம் தான் வச்சுட்டு இது மாதிரி வர ஒரு ஒப்புக்கா இதெல்லாம் பண்ற அப்படின்னு என்ன கேட்டாங்க மேடம். அப்ப கூட நான் வச்சுட்டு போனேன் மேடம். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? 3 வருஷம் ஆயிடுச்சு மேடம், வரல மேடம். அப்புறம் அந்த கயிறை தூக்கி போட்டேன் மேடம். போட்டுட்டு எப்போதும் போல சாதாரண பொட்டு வச்சுட்டு விபதி வச்சுட்டு வேலைக்கு போகுது மேடம். அடியாத்தி இம்புடு பெரிய சங்கதி இப்படி பைய சொல்றீங்க. அப்புறம் நம்ம வீட்டு லைன்லயே ஒரு ராதமான இருக்காங்க, அவங்க கூட வேலை செய்யறவங்க இவங்க. இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குல்ல மேடம், அவங்க மேடம் அவங்க என்ன பண்ணாங்க, நல்ல மாப்பிள்ளையா இருக்கிறாண்டி உங்க வீட்டுல எப்படி ஏதாவது வேலைக்கு காமிச்சுன்னா உங்க சம்பளத்தை வாங்கி வச்சுப்பாங்க, நாங்க நல்ல மாப்பிள்ளையா சொல்றோம், அவன் கூட வேலை செய்யறான், என் கூட தான் சவப்பா இருப்பான், நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க மேடம். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். கூட்டிட்டு போனாங்க, என் போன் நம்பர் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க போன் நம்பர் என்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க மேடம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். வீட்டுக்கு கல்யாணம் நான் வந்து சொல்லாதே நாங்க மேடம். அந்த ராதான்னு சொல்ற பாத்தீங்களா, அவங்க மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போன் பண்ணாங்க மேடம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நான் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு. என்ன விஷயம்னு அவங்க கேட்டாங்க மேடம். எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நான் வாழல, வேற எந்த தப்பும் நான் பண்ணல. பெரியவங்களா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணாங்க.
குழந்தைலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் மேடம். சரி 2 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன் அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க மேடம். திருப்பி ஃபோன் பண்ணாங்க. சரி இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியட்டும், எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் சொல்லாதீங்க, ஆனா உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்க மேடம். உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உங்களுக்குள்ள ஒருத்தி இருப்பா, அவன் என்ன சொல்றான்? அப்புறம் பேச ஆரம்பிச்சோம். இப்படியே ஓடிட்டு இருந்தது மேடம். கூட வேலை செய்யறவங்களும் கேட்டாங்க, எந்த ஊருக்காரங்க கேட்டாங்க, தஞ்சாவூர்கான்னு. ஐயோ வேணாடி, ஏற்கனவே ஒரு வாழ்க்கை தவறி இது 2வது வாழ்க்கை. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். தஞ்சாவூர்ன்ற அவனுக்கு அங்க ஒரு குடும்பம் தான், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க மேடம். ஆமா அங்க ஒரு குடும்பம் தான், என்ன பண்ண, நம்மளுக்கு இது 2வது வாழ்க்கை, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் மேடம். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அமையாது, என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம், பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயிற்றுல கட் பண்ணிட்டு உடனே விடாம போன் அடிக்கிறதுங்க. ஏன் போன் கட் பண்றேன்னு. அப்புறம் வேலை மேலேயே வருது மேடம், கலைவாணன் வந்திருக்க ராதிகாவை பார்க்க, கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அண்ணன் வந்து குரல் கொடுப்பாரு, அம்மா அவனை தேடிட்டு அவங்க வந்திருக்காங்கம்மா, போய் என்னன்னு கேளு. அப்புறம் தொல்லை பண்ணி அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்களா மேடம் வாசல்லையே. அப்படியே நைஸா வந்துரு. ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி, ஓடியாந்துரு. ஏன் போன் எடுக்க மாட்டேன், ஏன் பேச மாட்டேன், இல்ல உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது, நீங்க தஞ்சாவூர் நான் சென்னை, நானும் ஏற்கனவே இது 2வது வாழ்க்கை எனக்கு, அதனால உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது, உங்க ஊர்ல என்ன பொண்ணை பார்த்து கட்டிக்கங்க. விடவே இல்லை மேடம். ஒரு வாட்டி காலில் டபரவை போட்டுட்டு அப்படியே ரத்த காயத்தோட வந்து, ராதிகா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், நான் தஞ்சாவூர்காரன் தான், ஆனா எனக்கு குடும்பம் இல்ல, எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இல்ல, இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வாழ்க்கை. ஐயோமா பேபிமா ப்ளீஸ் மீ. ஐயோ இல்ல. திருப்பி என் மனசு மாறிச்சு மேடம், எதுவும் பண்ணிக்கிட்டா அது ஏன் இதுவாயிடும். சரி அப்புறம் 1 வாரம் கழிச்சு வந்தாங்க மேடம். எங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க, நான் உன்னை சொல்லியிருக்கேன், உன் போட்டோ எல்லாம் காட்டினேன், உன்னை பாக்கணும்னு சொல்றாங்க, கொஞ்சம் வா அப்படின்னு வந்து வெளியே நின்று குரல் குத்து பேசியிருந்தாங்க மேடம். நான் சொன்னேன் இல்ல இப்பதான் டீ டைம் வந்துருக்கு, அர்ஜென்ட் பேசுன்றாங்க, இதை முடிச்சுட்டு நான் வேணா சாயந்தரமா வேணா பாக்குறேங்க. எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன் நான். இல்ல அவங்க போயிடுவாங்க, நீ வந்து மூஞ்ச மட்டும் காட்டிட்டு போ அப்படின்னு இவங்க சொன்னாங்க மேடம். ஆனா வந்து அயனாவரம் கூட்டிட்டு போல மேடம். அது வந்து ஆட்டோ வேற ரூட்டா போச்சு மேடம். ரோட்டுக்கா போனா எனக்கு தெரியும் மேடம், அது தெருவா போச்சு மேடம். பார்த்தா கோயம்பேடு மேடம். என்ன இது கோயம்பேட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, இல்ல நான் ஊர்ல எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க, நீ வா நம்ம போயிடலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்க வீட்லயும் பொண்ணு தர மாட்டாங்க, கேட்டு பார்த்தாங்க மேடம், தர மாட்டேன்ட்டாங்க, தஞ்சாவூர்காரன் நான் தர மாட்டேன். அப்புறம் ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். இங்க அவங்க கூட்டிட்டு போனோடனே அவங்க அம்மாக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அவங்க அம்மாவை அதிர்ச்சி, நான் தான் வந்து பொண்ணு கேட்கறேன்னு சொன்னலடா, அதுக்குள்ளேயே எதுக்கு என்கிட்ட கூட்டிட்டு வந்தேன்னு கத்துறாங்க மேடம். ஆச்சா போச்சான்னு கத்திட்டு போய் அவங்க தங்கச்சி, அவங்க சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு, அவங்க வீட்டுக்காரரு, அவங்க குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, அவன் கூப்பிடறான்னு எப்படிமா வருவேன், நீ வந்தா வேணும்னு முடிவா இருப்பேன், வீட்டு மக்கா மனசாலு இவனை வேண்டாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் நீ முடிவா இருப்பியா, நான் முடிவா இருப்பேன், இவங்க தான் கட்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் மேடம். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது போலாம்னா. அப்புறம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணது இவங்க வந்து சொல்ல வேணாம்னு சொன்னாங்க மேடம். அப்புறம் அதை நான் சொல்லல மேடம். வியாழக்கிழமை நைட்டு கூட்டிட்டு போனாங்க மேடம். வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணாங்க மேடம். அவங்க தங்கச்சி, அவங்க மாமா ஒய்ஃப் எல்லாரும் ஆட்டோல வந்துதான் அவங்க தான் கல்யாணம் பண்ணாங்க. எங்க வீட்டு சைடு யாரும் வரல மேடம். யாரை பற்றியும் நாம் குறைகள் சொல்ல வேண்டாம். அப்புறம் தனியா வீடை பார்த்து வச்சுட்டாங்க மேடம். சவரம் தோடு போட்டுன்னு போனேன் மேடம். செயின், சவரம் வந்து மோந்திரம், காலில் கொலுசு எல்லாம் போட்டுன்னு போனேன் மேடம். வீடு தனியா வச்சோடனே உடனே அடிக்கிறது, பொருளை கைட்டி குடுடி, பொருளை கைட்டி வாயில அடிக்கிறது, வாயை அடிக்கிறது எங்க படுதோ அவருக்கு அடிதான் மேடம். எனக்கு சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நோச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே ஜாதியும் சொல்லிட்டேன் மேடம். எனக்கு 2வது மேரேஜ் ஆச்சு. ஆனா அவங்க அம்மா ரொம்ப கேவலமா பேசுறாங்க மேடம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? உங்க அம்மா அண்ணனுக்கு எல்லாம் தெரியாதா? அப்புறம் நான் சொன்னேன், அந்த ஆறுதல் எனக்கு இருந்தது மேடம். அப்பா இருக்கிறாங்க, நம்மளுக்கு அம்மா இருக்குது, நம்மளுக்கு அண்ணன் இருக்கிறாங்க, நம்ம புருஷன் சரியில்லைனாலும் நம்ம குழந்தைய போய் அங்க காப்பாத்திக்கலாம். நீ சொல்ற நம்பிக்கை ஆபத்தான விஷயம். அப்புறம் அப்பா கிட்ட போன் பண்ண, ஒரு பொருள் இல்ல மேடம், குழந்தைய பார்க்கவும் என்ன பார்க்கல. எப்ப குழந்தை பிறந்தது? 2018 லாஸ்ட்ல பிறந்தா மேடம். இவ உடனே எங்க குழந்தை பிறந்தது? கேம்ஸ்ல மேடம். இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? ஒரு மாமியாரும் ஒரு மருமகனும். எனக்கு எந்த தப்பும் எனக்கு தெரியல மேடம். நான் எல்லாம் வெளியே முடிச்சுட்டு சட்டுன்னு போய் நின்னு இருந்தா உள்ள அவங்க பெட்டு சாயலா இருக்கு மேடம். இவன் உள்ளுக்கா இருக்கிறான். கை பார்த்தா மேல இங்க வந்து அசிங்கமா இருந்தது மேடம். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? கலைவாணன், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? பிரச்சனையில ஒண்ணு தண்ணி அடிக்க சாதாரணமா சொல்ல, எவ்வளவு தண்ணி அடிப்பீங்க? ஒரு நாளைக்கு 2-3 பாட்டில் மேடம். நீங்க தான் பல்ல உடைச்சிருக்கீங்களா? என் பல்லெல்லாம் அவங்க தான் மேடம் உடைச்சாங்க. சும்மா லைட்டா அடிச்சு அப்படி பல்ல இருங்கம்மா, சும்மா லைட்டா அடிச்சேன், இந்த பல்லு உடைஞ்சு போச்சு. அளவுக்கு தெரியும்.
என்ன நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல இந்த ஆள் இவ்வளவு வீக்கான்னு தெரியலையே. அன்னைக்கு இது உடஞ்சது 5000 ரூபாய் செலவு பண்ணது நானு. நல்லா இருக்கேன். நான் உங்க பல்ல உடைக்கிறேன். அப்புறம் ஐயா 10,000 ரூபாய் செலவு பண்றேன். ஓகேயா? ஓகேயா? சரி அடிங்க. பல்ல உடைச்சிட்டா 10,000 ரூபாய் செலவு பண்ணா ஓகே ஆயிடுமா? சிக்கிட்டான் முருகு பாய சிக்கிட்டான். இப்போ பொண்டாட்டி அடிக்கிறீங்களா? அடிக்கலாம் இல்லையே. இப்ப நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். ஏன் வைத்தியத்தை கிளப்புறீங்க? நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். நீங்க அடி வாங்குறீங்க. ஆமா. இப்போ என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை எல்லாம் பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? நீ யாருடா? மேடம் உங்க கால்ல விழுறேன் மேடம். என்னோட கால்ல நீ அங்க போய் உட்காரு. அங்க போய் உட்காரு. மேடம் எனக்கு வேண்டாம் மேடம். அங்க போய் உட்காரு. அங்க போய் உட்காரு. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம். நான் தண்ணி அடிக்காம இருக்கேன். வீட்டுல உள்ள பொருள் விக்காம இருக்கிறனால இவங்க எனக்கு விக்கிறாங்களா? ஆமா வித்துட்டால. என்னெல்லாம் வித்துட்டா? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. பெட்ரூம்ல நீ எப்படி வேணா பாத்துக்கலாம் குடிச்சிட்டு. ஹால்ல குழந்தைங்க விளையாடுது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுட்டு அதுங்க விளையாடிட்டு 9 மணி நான் தூங்க வைப்பேன் மேடம். ஹால்லயே வந்து உட்காந்துட்டு அப்படி துண்டை கட்டிட்டு அலங்கோலமா இருந்தாங்க மேடம். காலங்காத்தால ஏன் இப்படி அலகுறை ஆடிட்டு இருக்க? என்ன அந்த சாப்பாடு வாங்கி கொடுங்க, படிக்க வைங்க, போன் வாங்கி கொடுங்க, கேஸ் வாங்கி கொடுங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க, கூலர் வாங்கி கொடுங்க. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் நீங்க மரியாதை இல்லாம அவளை நடத்தினீங்கன்னா இது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இல்ல, ஒரு தறிக்கு ஒண்ணுமே இல்ல உடம்புல. இப்படி வந்து உட்கார்ந்திருக்கா. அவ அடக வச்சுட்டானா சிங்கப்பூருக்கா போனா? உங்க அம்மாட்டையும் தப்பா நடந்துக்கிட்டாரு சொல்றேன். பசங்க சந்தேகம் மட்டும்தானா? அது நானு பாக்குறேன். அவளா சொன்னா அம்மனமா உட்கார்ந்து இருக்கிறது அவளேதான் சொன்னாங்க. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பா அவனை. சோ எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, இவளுக்கு 2வது குழந்தை இறந்து போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ராதிகா வந்து மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இல்ல மேடம். போஸ்ட் நேட்டல் ப்ளூஸ் இருக்கும், போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் இருக்கும். அதெல்லாம் கவனிச்சிருக்க கூட மாட்டாங்க எனக்கு தோணுது. அப்படியா? அப்படிச்சா? கிடையாது. உங்க அம்மாவை சொல்லி நீங்க புரிய வைங்க. அந்த மாதிரி பேசினா பிடிச்சு உள்ள போடுவாங்க. எனக்கு வாழ விருப்பம் இல்ல மேடம். அவங்க ஜாதியில பொண்ணை பார்த்து அவங்களை பட்டி விட நான் உன்னை கட்டாயப்படுத்தி அவரோட அனுப்ப மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னதுன்னா 100% இவங்க சொல்றது நான் ஏத்துக்க போறது இல்ல. சத்தியமா இந்த புள்ளி சரி வாடி அல்லது குடிக்க மாட்டேன். அவங்க அம்மா ரொம்ப தாழ்வா பேசுறாங்க. சரி நம்ம ஊருக்கே போகலாம். இங்க நம்ம வேலைய பார்த்து போலாம். சரி வா செல்ல குடில. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் ரொம்ப குடிக்க கூடாது அவ்வளவுதான். நாளையில இருந்து குடிக்காம துணி எல்லாம் வாங்கிட்டு வருவோம் மேடம். அங்க துணி குடிக்கலாம் வாங்கி வந்து தேப்பா மேடம். சரி சரி வா உட்காரு. நிம்மல எதுவும் சொல்ல மாட்டாவா? அப்பா செல்ல குட்டில செல்ல குட்டி எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அதுக்கப்புறம் மனசு தெளிவானதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. நன்றி நன்றி நன்றி.